ஓசூர் அருகே மதகண்டப்பள்ளியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மதகொண்டப்பள்ளியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் 75வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் இணையும் நிகழ்ச்சியும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய பாஜக தளி வடக்கு ஒன்றிய தலைவர் சிவகுமார், நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த இளைஞர்களை பாஜகவின் கட்சியின் துண்டினை அணிவித்து கட்சியில் தாங்களை இணைத்துக் கொண்டார். அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் 75வது ஆண்டு பிறந்த நாளை தொடர்ந்து சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் ரெட்டி, பாஜக கல்லுகொண்டப்பள்ளி குமார், பாஜக கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் மனோகரன், மண்டல பொதுச் செயலாளர் தீபு, மண்டல பொருளாளர் நஞ்சப்பா, மண்டல துணைத் தலைவர் வரதராஜ், மத்திய மண்டல தலைவர் மார்க்கண்டேஸ்வர ராவ், பாஜக மகளிர் அணி மண்டல தலைவி சர்க்கலம்மா, வெங்கடேஷ் மற்றும் பாஜகவை சேர்ந்த இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் காலை வணக்கம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி தொகுதியில் இன்று நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாள் முன்னிட்டு 2 வாரங்கள் சேவா நிகழ்ச்சிகள் பண்ணோம் சொல்லி இந்த தளி நார்த் மண்டல் மரியாதைக்குரிய மண்டல் தலைவர் திரு சிவகுமார் அவருடைய தலைமையில இன்னைக்கு மருத்துவ முகாம்கள் மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது 4வது இடம். இது நேற்றிருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு 4வது இடம். இது இன்னைக்கு பாருங்க, இந்த தளி தொகுதியில இந்த தேசபக்தி என்றது இந்த மண்ணிலே இருக்கு. உதாரணம் இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த தளி தொகுதியில இருக்கிற மக்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு கஷ்டம் நான் ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு வந்து ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணோட பெருமை இது. அதே மாதிரி இந்த பிஜேபியோட டியூட்டி என்னன்னா, நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லா இளைஞர்கள் வந்து முன்னாடி இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க இன்னைக்கு வெறும் கட்சி ஓட்டுக்காக மட்டும் வேலை செய்யல, இந்த மண்ணுக்காக, இந்த தர்மத்துக்காக, இந்த கொள்கைக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் சேவா நிகழ்ச்சி. ஸ்வச் பாரத்னா இந்த கோயில், ஹாஸ்பிட்டல், மருத்துவ முகாம் இதெல்லாமே கிளீன் பண்ணணும், நரேந்திர மோடியோட பேர்ல கிளீன் பண்ணணும் சொல்லி கிட்டத்தட்ட 1000 பூத்துல இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு.
சோ அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே, இந்த மதகண்டப்பள்ளி மக்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகி இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க, எந்த கட்சியிலும் கிடைக்க மாட்டாங்க. உதாரணம் சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணாவே நிறைய கட்சிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ண போயிடுவாங்க, இல்ல சம்பாதிக்க போயிடுவாங்க, இல்லன்னா செட்டில்மெண்ட் போயிடுவாங்க, இல்ல உண்மை சொல்ல குடிக்க போயிடுவாங்க. சோ பிஜேபியில பாருங்க, இதுதான் தாய்மார்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் நாட்டுக்காக சேவை செய்யணும். வாரத்துல 6 நாள் வீட்டுக்காக கஷ்டப்படுறோம், ஒரு நாள் இந்த தர்மத்துக்காக தேசத்துக்காக நிக்கிறோம் சொல்லி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த கட்சியில இருக்கிறதே ஒரு பெருமை தான். இந்த கட்சியில எல்லாரும் இருக்க முடியாது. யாரெல்லாம் தேசபக்தி இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த நாட்டுப்பற்று இருக்கோ, அவங்க மட்டும் தான் இந்த கட்சியில இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த தனி தொகுதியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உதாரணம் சொல்றேன் பாருங்க, மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு, ரத்த தான முகாம் நடந்துட்டு இருக்கு, தூய்மை இந்தியா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இன்னும் 10 நாள் தொடர்ந்து இந்த வேலை, உதாரணம் சொல்றேன் 17 மண்டலியும் இந்த ரத்த தான முகாம் நடத்தணும் சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதை கலந்து கொண்ட மாவட்ட துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் ரெட்டி, குமாரண்ணா, தீபோ, நஞ்சப்பா மற்றும் எல்லாரும் மனோகர் அண்ணா புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர், பேரு சொல்லாத பேரும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நரேந்திர மோடியுடைய கரங்கள் பலப்படுத்தணும் சொல்லி கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.